நாடாளுமன்ற நடவடிக்கைகள்ல முக்கியமான ஒண்ணு தீர்மானங்கள். தீர்மானம் அப்படின்னா என்ன? நாடாளுமன்றத்துல தீர்மானங்களை எதுக்காக கொண்டு வருவாங்க, யாரு கொண்டு வருவாங்க பார்ப்போம். பிரச்சனை முடிவு. நாட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்து விவாதத்தின் மூலமாக அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணணும். அதுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவாங்க. அதுதான் தீர்மானங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, தலைவர் ஒப்புதல். அது எந்த விதமான பிரச்சனை விவாதத்துக்கு தீர்மானமா கொண்டு வந்தாலும் சரி, அவைத்தலைவருடைய ஒப்புதலின் அடிப்படையில தான் கொண்டு வர முடியுமே தவிர அவைத்தலைவர் மறுத்தால் அந்த தீர்மானத்தை கொண்டு வருதல் என்பது இயலாது. கொண்டு வருபவர்கள் யார்? நான் முதல்ல சொன்னேன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லும் போது இரண்டு வகையான உறுப்பினர்கள் இருக்காங்க. ஒருத்தங்க யாரு அப்படின்னா அமைச்சர்கள். அமைச்சர்னா யாரு? ஏதாவது ஒரு துறையை தனக்கு என்ன பண்ணிருப்பாங்க, அதனுடைய தலைமையா இருப்பாங்க. அமைச்சர் அல்லாத மற்ற உறுப்பினர்கள், அது ஆளுங்கட்சியை சேர்ந்தாலும் சரி, எதிர்கட்சியை சேர்ந்தாலும் சரி, இல்ல மற்ற இதர கட்சிகளை சேர்ந்தாலும் சரி, அல்லது நியமன உறுப்பினர்களா இருந்தாலும் சரி, சுயேட்சை வேட்பாளர்களா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே நாடாளுமன்ற உறுப்பினர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க கொண்டு வரலாம். அல்லது தனிநபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் என்ன பண்ண முடியும், எந்த ஒரு பிரச்சனைக்கான தீர்மானத்தையும் கொண்டு வர முடியும். ஓகே, இந்த தீர்மானத்தினுடைய வகைப்பாடுகள் அப்படிங்கிறது 3 வகையில இருக்கு. தன்னிலை தீர்மானம், மாற்று தீர்மானம், துணை தீர்மானம். தன்னிலை தீர்மானம் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயத்துக்கு கொண்டு வரக்கூடியதுதான் இந்த தன்னிலை தீர்மானம். அப்படி எதற்கெல்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்னா நீக்கம். யாருடைய நீக்கம் அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய நீக்கம், தலைமை தேர்தல் ஆணையருடைய நீக்கம், தலைமை கணக்கு தணிக்கையாளருடைய நீக்கம். இந்த மாதிரியான நீக்கத்திற்கு தன்னிலை தீர்மானம் வரும். மாற்று தீர்மானம் எதற்குனா, இப்போ ஒரு தீர்மானம் அவையில இருக்கு, அந்த தீர்மானத்தை எடுத்துட்டு இன்னொரு தீர்மானத்தை அதுக்கு மாற்றா கொண்டு வரணும் அல்லது பதிலீடா கொண்டு வரணும். அதுக்காக தான் மாற்று தீர்மானத்தை கொண்டு வருவாங்க. உண்மையான தீர்மானத்தை அவையுடைய விவாதத்திலிருந்து எடுத்து அதுக்கு மாற்றா கொண்டு வரக்கூடியதான் மாற்று தீர்மானம். துணை தீர்மானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு தீர்மானம் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா விவாதத்துல இருக்கு, அந்த தீர்மானத்திற்கு துணையாக கொண்டு வரக்கூடியது. உண்மையான தீர்மானத்திற்கு பதிலாக வேறு தீர்மானம் மாற்று தீர்மானம். உண்மையான தீர்மானத்திற்கு துணையாக அதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது தேவை அப்படின்னா அதுக்கு துணை தீர்மானத்தை கொண்டு வருவாங்க. இதுதான் தீர்மானங்கள்.